ஸ்ரீமத் பகவத்கீதை இவ்வுலகை அனித்தியம், நிலையற்றது மற்றும் அசுகம், சுகமற்றது என்று வர்ணிக்கின்றார். இறைவன் தன் அனித்திய படும் மாயையால் இந்த அனித்திய உலகை படைத்தார். அதையும் நமது நன்மைக்காகவே செய்தார். உண்மை இப்படி இருக்கும் பொழுது அதன் அறிவு நமக்கு இல்லாத காரணத்தினால் நாம் இவ்வுலகில் பிறந்ததற்கும் அனுபவிக்கும் துன்பங்களுக்கும் இறைவன் மீது பழி போடுகிறோம். ஓ பெருமானே, நீங்கள் என்னை இவ்வுலகில் பிறந்து துன்பப்படு என்று விதித்திருக்கிறீர்கள். அந்தோ பரிதாபம் என் நிலை என்று புலம்புகிறோம். நாம் துன்பப்படுவதற்கு நாம் தான் காரணம். இறைவன் எவ்வகையிலும் காரணமில்லை. நாம் முன்பு செய்த கர்மங்களின் பலனை அனுபவித்து வினையை கழித்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வுலகில் அவர் நம்மை பிறக்க செய்தார். இவ்வாறு அவர் செய்தது நமது மேலான நன்மைக்கே என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் காலம் வரும். பின்னர் நாம் இறைவனின் மேன்மை, அருள், பரிவு, இரக்கம் ஆகிய அனைத்தையும் உணர்ந்து அவரிடம் நன்றி பாராட்டி அவரை இதயபூர்வமாக வாழ்த்தாமல் இருக்க முடியாது. பெருமானே, நீங்கள் எவ்வளவு கருணை உடையவர், எவ்வளவு இரக்கம் உடையவர், நீங்கள் நீடூழி வாழ்வீர்கள் என்று இறைவனை போற்றி புகழ்வோம். இதையெல்லாம் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக அருணகிரிநாதர் இச்செய்யுளில் விளக்கி அருளியுள்ளார். நான் முன்பு செய்த கர்மங்களுக்காக நீங்கள் என்னை சம்சாரத்தில் விழச் செய்தீர்கள். ஆனால் இப்பொழுதிலிருந்து உங்களது மகிமைகளையும் புகழையும் பாடுவதிலேயே நான் முழுமையாக என்னை அர்ப்பணிப்பேன்.